யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும். யோவான் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 22, 23, 24. நாம் அதிக அனுபவம் உள்ள ஜெப வீரர்களிடமிருந்து ஜெபம் என்றால் என்னவென்று கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இவ்வாறு சொல்லி வேண்டிக்கொண்டு என் பாவங்களையும் என் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களின் பாவங்களையும் அறிக்கையிட்டு என் கடவுளின் திருமலைக்காக என் விண்ணப்பங்களை என் கடவுளாகிய ஆண்டவர் முன் சமர்ப்பித்தேன். இவ்வாறு நான் வேண்டுதல் செய்து கொண்டு இருந்த பொழுது முதற்காட்சியில் நான் கண்ட கப்ரியேல் என்ற மனிதர். இங்கு நாம் பார்க்கிறோம், ஜெபம் என்பது கடவுளுடன் தொடர்பு கொள்வது அல்லது அவரோடு பேசுவது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஜெபம் என்பது அடிப்படையில் ஆண்டவரிடம் வேண்டுகோள் வைப்பது. அதன் பொருள் என்னவென்றால் மன்றாடுவது, கையேந்துவது, விண்ணப்பம் பண்ணுவது ஆகும். அப்போது மோசே தன் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, நம் வலி, நம் தேவைகள், பொருட்கள், நம்மை துன்புறுத்தும் காரியங்கள், குழப்பும் காரியங்கள், வேதனைப்படுத்தும் காரியங்கள் அனைத்தையும் நாம் ஜெபத்தில் கூறிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். நம்மை அன்பு செய்கிற ஆண்டவரிடம் நம் இதயத்தில் உள்ளதை திறந்து கொட்ட அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தாவீது பார்த்ததைப் போல நம்பிக்கையுடன் அவரை பார்க்க வேண்டும். நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். மேலும் ஜெபத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் முன் வைக்க வேண்டும். இதையே நம் விண்ணகத் தந்தை விரும்புகிறார். நம்முடைய ஜெபம் குருக்கள் ஜெபிப்பதைப் போல இருக்கலாம். அங்கு நாம் தாழ்மையுடன் நம் வாழ்க்கைக்காகவும் மற்றவர்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். நம்முடைய ஜெபம் அரசர்கள் கட்டளையிடுவதைப் போலவும் இருக்கலாம். கடவுள் எமோரியரை இஸ்ரேலர் கையில் ஒப்படைத்த அன்று யோசுவா ஆண்டவரிடம் பேசினார். அவர் இஸ்ரேலர் கண்முன், கதிரவனே, கிபியோனில் நில், நிலவே, ஐயலோன் பள்ளத்தாக்கில் நில் என்றார். கதிரவன் நடுவானில் நின்றது. ஜெபநேரம், இறைப்புகழ்ச்சி, வழிபாடு, தொடர்ச்சியான மனம் திரும்புதல், நன்றி செலுத்துதல், இறைவார்த்தையை வாசித்தல், தியானம் செய்தல், உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபித்தல் போன்றவைகளை உள்ளடக்கி வைக்கலாம். ஜெபநேரம் மெதுவாக ஜெபித்தல், சத்தமாக ஜெபித்தல், பாடுதல், நடனம் செய்தல், பரவச நிலையில் ஜெபித்தல், மறை நூலை ஜெபித்தல், ஜெபமாலை ஜெபித்தல், அமைதியாக ஜெபித்தல், தியானித்தல், ஒப்பு கொடுத்தல் போன்றவைகளை உள்ளடக்கியும் இருக்கலாம். ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் மேற்கூறிய அனைத்து முறைமைகளையும் கடைபிடிக்க வேண்டியதில்லை. நீங்கள் தொடர்ந்து வழக்கமாக ஜெபிக்கும்போது பல வகையான ஜெபங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அட்டவணையிட்டு ஜெபிக்கத் தொடங்கினால் உங்களையே ஒழுங்குபடுத்தி கொள்ள ஒரு கால அட்டவணை வைத்து கொள்ளலாம். அடிப்படையான காரியங்களில் தேர்ச்சி பெறுவது நல்லது. நாட்குறிப்பு புத்தகத்தை வைத்து கொள்வது நல்லது. எதற்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஜெபித்தீர்கள் என்று எழுதி வைத்து கொள்ளலாம். ஜெபத்திற்கு பதில் வந்த பிறகு அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். தொடர்வோமா நண்பர்களே?